வீடு கட்ட எவ்வளோ செலவாகுங்கிற ஒரு சீக்ரெட்ட தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம யாரும் சொல்லாத இன்னொரு சீக்ரெட் நான் இந்த வீடியோல வச்சிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. புதுசா வீடு கட்டுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ஹவுஸ் பிளான் கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ செலவாகும்? லேபர் காஸ்ட் எவ்வளோ? மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோங்கிறது இந்த வீடியோல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னென்ன மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாகும்? என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுங்கிறதையும் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நம்ம சைட்ல பேசிக்கா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்க பார்க்குற இந்த மெட்டீரியல் தான் நம்ம பேசிக்கா யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஸ்கொயர் ஃபீட் ரேட்ட பொறுத்தும் நம்ம மெட்டீரியலோட பிராண்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னென்ன மெட்டீரியல் எவ்வளோ செலவுங்கிறத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டான மெட்டீரியல் காஸ்ட்ல நம்ம பார்க்க போற மெட்டீரியல் சிமெண்ட். சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பில்டிங்ல நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிரிக் ஒர்க், பேஸ்மெண்ட், ஃபவுண்டேஷன், ஃபுட்டிங், பிளாஸ்டிங் ஒர்க்ன்னு இது மாரி நெறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பிசிசி, ஆர்சிசி, கான்கிரீட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். சிமெண்ட் வந்து இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் மொத்தமா கம்ப்ளீட் பண்றதுக்கு மொத்தம் 580 மூட்டை தேவைப்படும். நம்ம ஏரியால ஒரு மூட்டையோட விலை இன்னைக்கு ரேஞ்சுக்கு ரூ. 300லேருந்து ரூ. 330 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஒரு மூட்டையோட விலை. அத வச்சு பார்த்தோம்னா, நம்ம 580 மூட்டைக்கும் 1,96,000 வரைக்கும் இந்த சிமெண்ட்டுக்கு மட்டும் செலவாகும். அடுத்ததா நம்ம பில்டிங்ல ஒரு முக்கியமான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் சாண்ட் அப்படி இல்லனா எம் சாண்ட், பி சாண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த ரிவர் சாண்ட் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணாம இருக்க மாட்டோம். அப்படி ஒரு முக்கியமான மெட்டீரியல் தான் இந்த பில்டிங்க்கு. இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்றது ரிவர் சாண்ட் மட்டும் வாங்குனீங்கன்னா, நீங்க உங்களுக்கு மொத்தமா 25 யூனிட் தேவைப்படும். அப்படி இல்லன்னா எம் சாண்ட் பாதி, பி சாண்ட் பாதி வாங்குனீங்கன்னா, மொத்தம் எம் சாண்ட் 17 யூனிட் தேவைப்படும். அதோட அமௌண்ட் இன்னைக்கு ரேட்டுக்கு 1,10,000 செலவாகும். அப்படி பி சாண்ட் வாங்குனீங்கன்னா, அதோட டோட்டல் குவான்டிட்டி 8 யூனிட் தேவைப்படும். இதோட அமௌண்ட் மொத்தமா பார்த்தீங்கன்னா, ரூ. 60,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். டோட்டலா பிளாஸ்டிக் ஒர்க்குக்கு இந்த பி சாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா நம்ம பில்டிங்க்கு யூஸ் பண்ண போற முக்கா ஜல்லி அண்ட் ஒன்றரை ஜல்லி எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்ப்போம். இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முக்கா ஜல்லியும், ஒன்றரை ஜல்லியும் பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிசி கான்கிரீட்டுக்கும், ஆர்சிசி கான்கிரீட்டுக்கும் தான் இந்த ஜல்லிய யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ரேஞ்சுக்கு முக்கா ஜல்லியும், ஒன்றரை ஜல்லியும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அத பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். முக்கா ஜல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா, 14 யூனிட் தேவைப்படும். அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 70,000 செலவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒன்றரை ஜல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிசி கான்கிரீட் யூஸ் பண்ணுவோம். ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட்ல 6 யூனிட் தேவைப்படும். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 27,000 ஆகும். இது எங்க ஏரியால உள்ள ரேட்ட போட்டிருக்கேன். உங்க ஏரியால என்ன ரேட்டுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்றதுக்கு கம்பி மட்டும் எவ்வளோ தேவைப்படுச்சுங்கிறத சொல்றேன். கம்பி வந்து பார்த்தீங்கன்னா 8 எம்எம், 10 எம்எம், 12 எம்எம், 60 எம்எம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும். மேட்டு, காலம், பீமு, ரூஃப், லிண்டல் இது மாரி நெறைய இடத்துல ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலா இந்த பில்டிங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு மொத்தம் 4,500 கிலோ கம்பி தேவைப்பட்டது. அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியால ரூ. 70 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு பிராண்ட பொறுத்து இந்த ரேட் வரும். மொத்தமா 3,20,000 செலவாயிருக்கு இந்த கம்பிக்கு மட்டும். உங்க ஏரியால என்ன பிராண்ட் அது என்ன ரேட்டுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கலு. இந்த செங்கல் இல்லன்னா நம்ம பில்டிங்கே இல்லங்கிற அளவுக்கு வந்துரும். அந்த அளவுக்கு நம்ம இந்த செங்கல் வந்து முக்கியம். பில்டிங் கம்ப்ளீட் பண்றதுக்கு. செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட்லேருந்து பேரப்பெட் வால் வரைக்கும் நெறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலா இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்றதுக்கு 24,000 கல்லு தேவைப்படும். ஒவ்வொரு ஏரியாலயும் பார்த்தீங்கன்னா, செங்கலோட ரேட் ரூ. 7, ரூ. 10, ரூ. 11 வரைக்கும் சொல்றாங்க. எங்க ஏரியால பார்த்தீங்கன்னா, ரூ. 8லேருந்து ரூ. 10 வரைக்கும் போயிட்டுருக்கு. சீசனுக்கு தகுந்த மாரி ரேட் வரும். இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2,04,000 செலவாகும் இந்த செங்கலுக்கு மட்டும். அடுத்ததா நம்ம பில்டிங்ல யூஸ் பண்ற கிராவல் எவ்வளோ செலவாகுங்கிறத இப்ப நான் சொல்றேன். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் 3 ஃபீட் போட்டிருக்கோம். இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் 3 ஃபீட் ஹைட்டுக்கு பேஸ்மெண்ட் கிராவல் ஃபில் பண்றதுக்கு மொத்தம் 26 யூனிட் கிராவல் தேவைப்படும். நம்ம இந்த கிராவல் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. ஒவ்வொரு ஹைட்ட பொறுத்தும், ஒவ்வொரு சைஸ் பிளான பொறுத்தும் ரேட் வரும். நம்ம ஏரியால கிராவல் வந்து யூனிட் 3000 போயிட்டுருக்கு. மொத்தமா அந்த கிராவலுக்கு மட்டும் 78,000 செலவாயிருக்கு. உங்க ஏரியால கிராவல் என்ன ரேட்டுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்றதுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் மெட்டீரியல் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்ப சொல்றேன். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, மெட்டல் பாக்ஸ், ஒயரு, பைப் லைன், ஸ்விட்ச் எல்லாமே இன்க்ளூடட் பண்ணி தான் சொல்றோம். லம்சம் அமௌண்ட்டா இந்த 2 ஒர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டலா பில்டிங் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் ரூ. 2,00,000 செலவாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங் ஒர்க்கு. இந்த பெயிண்டிங் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா மெட்டீரியலும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அதாவது பட்டி, பிரைமர், பெயிண்டிங், பிரஷ், அதர் மெட்டீரியல் பெயிண்டிங் தேவையான மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, லம்சம் அமௌண்ட்டா இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் கம்ப்ளீட் பண்றதுக்கு ரூ. 1,00,000லேருந்து ரூ. 1,50,000 வரைக்கும் செலவாகும். அடுத்தது அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்றதுக்கு வுட் ஒர்க்கு தேவையான டோரு, விண்டோ ஃப்ரேம்ஸ், அதர் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா இந்த லேபர் காஸ்ட் இல்லாம மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் 1,00,000லேருந்து ரூ. 1,25,000 வரைக்கும் செலவாகும் இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்றதுக்கு. அடுத்ததா நம்ம பில்டிங்ல யூஸ் பண்ற டைல்ஸ், கிரானைட், கடப்பாக்கல் இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்ப நான் சொல்றேன். இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, வாலு, ஃப்ளோர், கிச்சன்லலாம் யூஸ் பண்ணியிருப்போம். டோட்டலா இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த மெட்டீரியல் எல்லாமே 80,000லேருந்து ரூ. 1,00,000 வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஃபைனலா இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்றதுக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எவ்வளோ மெட்டீரியல் காஸ்ட் ஆச்சுங்கிறத இப்ப நான் டீட்டெயிலா சொல்றேன். இந்த மெட்டீரியல் காஸ்ட்ல என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட், ஸ்டீலு, பிரிக்ஸ், வுட் ஒர்க், பெயிண்டிங் மெட்டீரியல், பிளம்பிங் மெட்டீரியல், டைல்ஸ், எனி அதர் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்றேன். மொத்தம் 13,400,000 லட்சத்திலேருந்து 14,400,000 வரைக்கும் இந்த மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் செலவாயிருக்கு இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு பில்டிங்க்கு.
அதை நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ரூ. 1375 ரூ. 1475 வரைக்கும் மிடில் காஸ்ட் மட்டும் செலவாகும். இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இந்த ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு பிளானுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அதே சமயம் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட பிராண்டை பொறுத்து ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். அடுத்ததான் இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மிடில் காஸ்ட் இல்லாமல் லேபர் காஸ்ட் மட்டும் எவ்வளோ செலவாச்சுங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த லேபர் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் சார்ஜும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஆல் சிவில் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க், பிளம்பிங், வுட் ஒர்க், டைல்ஸ் ஒர்க்கு, அதர் பில்டிங்கில் உள்ள எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 7,3 லட்சத்துலேருந்து 8,4 லட்சம் வரைக்கும் செலவாகும். அதை நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 775 ரூ. 875 வரைக்கும் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சர்வீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட்டில் உள்ள எல்லா லேபர் காஸ்ட்டுக்கு மட்டும். இந்த லேபர் காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ரேட்டு தான். ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ரேட் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாலயும் ஒரு ஒரு ரேட் சொல்லுவாங்க. ஆனா, அந்த ரேட்ல என்னென்ன ஒர்க் வராதுங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா நம்ம பில்டிங்ல கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய, அதாவது கிளையண்ட் பார்க்க வேண்டிய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் டிராயிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போர்வெல் ஒர்க்கு. போர்வெல் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஈபி கனெக்ஷன் வாங்குவோம். பில்டிங் ஓவராலா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டெம்பரரி கனெக்ஷன் வாங்குவோம். ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம பெர்மனன்ட் கனெக்ஷன் கன்வெர்ட் பண்ணணும். அடுத்தது இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வராத வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹெட் டேங்க், அதாவது கான்கிரீட்லயோ இல்ல பிரிக் ஒர்க்லயோ ரூஃப் டாப்ல ஒரு டேங்க் பண்ணுவாங்க. அதுவும் வராது. கூல் ரூஃப் டைலும் வராது. அதுக்கப்புறம் நம்ம பில்டிங்கை சுத்தி உள்ள காம்பவுண்ட் வால் யாருமே பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வராத வேலைகள்லாம் செப்டி டேங்கும், சம்பும் பண்ண மாட்டாங்க. இது எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா, கிளையண்ட் தான் பண்ணிக்கணும். ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல இது இன்க்ளூட் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசா வீடு கட்டுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் வீடு டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ செலவாகுங்கிறது நான் அப்லோட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 450 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும், டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் எவ்வளோ செலவாகும், ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிற தனித்தனியாக கால்குலேட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடு கட்ட எவ்வளோ சிமெண்ட், மணல், கம்பி, ஜல்லி தேவைப்படுங்கிறதையும் நாங்கள் கணக்கெடுத்து தரோம். அதுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்கள் வீட்டோட பிளான் மட்டும்தான்.